வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்த ரிசல்ட்டும் நான் கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ நேற்று நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் 2 நம்பர் அழகாகவே பாஸ் ஆகிருக்கு. அதாவது 6 3 ஏ போர்டில் 6, சி போர்டில் 3 அப்படின்ற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து நேற்று நான் சொன்ன மாதிரி ஏ போர்டில் அழகாக 6 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ஏ போர்டில் பாருங்கள். 2 7 1 8 2க்கு 7 அதோட பவர் நம்பரு. அதுக்கு அடுத்தது 1க்கு 6 வரும் அப்படின்னு சொல்லி நான் நல்லாவே கெஸ் பண்ணி ஏ போர்டில் 6என்ற நம்பர் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கெஸ்ஸிங் படி ஏ போர்டில் 6 அப்படின்ற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அடுத்தது பி போர்டு, அதாவது சி போர்டில் 8 9 4 3 8க்கு அதாவது 8 9 ஓகேங்களா? ஸோ 9க்கு 4 அப்படின்ற நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. 8க்கு 3 அப்படின்ற நம்பர் சி போர்டில் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கெஸ்ஸிங் சொல்லியிருந்தேன். ஸோ அதுவுமே நேற்று அழகாக சொன்ன மாதிரியே இன்றைக்கி சி போர்டில் 3 அப்படின்ற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இந்த பிசியில் 03 அப்படி நம்பர் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி பிசியில் 30 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். அந்த பிசி 30 அழகாக ஒரு நம்பரை ஸ்வாப் பண்ணி 03 அப்படின்னு சொல்லி 603 அப்படின்ற நம்பர் இன்றைக்கான வின்னிங் நம்பராக அவன் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்வாப்பிங் எல்லா டைமுமே நடக்கும். ஸோ ஸ்வாப் பண்ணியோ இல்லை பவர் நம்பர் கொடுத்தோ இந்த மாதிரி தான் கேமில் அவன் ரிசல்ட் கொடுத்துருப்பான். ஸோ நம்ம கெஸ் பண்ணினதை 2 நம்பர் அழகாக பாஸ் ஆகிட்டு ஏ போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் நம்ம கெஸ்ஸிங் படி பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நாளைக்கான கெஸ்ஸிங்கும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நாளைக்கான கெஸ்ஸிங்கும் இதே மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ அதுவுமே ஒரு சின்ன லாஜிக் வச்சு தான் வரப்போகுது. நாளைக்கான கெஸ்ஸிங் எப்படி வரப்போகுது அப்படின்னா, நம்ம பிசி போர்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நம்பர் ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு பாருங்கள். சி போர்டில் 4 அப்படின்ற நம்பர் வந்துட்டுருக்கு. அதாவது ஒரு 94, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 94க்கு அதுக்கு அப்படியே 44, நெக்ஸ்ட்டு ஒரு 84 வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் 94 44 84 ஓகேங்களா? ஸோ இந்த 84 இந்த 94க்கு 44 ஒரு நம்பர் மட்டும் பவர் நம்பர் கொடுத்து 44 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இந்த 84 மட்டும் இப்போ பெண்டிங் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 84க்கு நாளைக்கு ஒரு நம்பர் மட்டும் ஆப்போசிட் பண்ணி, அதாவது பவர் நம்பர் கொடுத்து 34 அப்படின்ற நம்பர் கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 84 அதாவது சி போர்டில் 4 அப்படின்ற நம்பர் வேறு இந்த மந்த்து வரவே இல்லை. மார்ச் மாதத்தில் நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதாவது போன மாதம் ஃபெப்ரவரியில் 5 சி போர்டில் 5 அப்படின்ற நம்பர் வச்சு அவன் ஒரு 4 நம்பர் கொடுத்துருப்பான். அதாவது ஒரு 35க்கு ஒரு 85, அடுத்தது ஒரு 15, அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 65. ஓகேங்களா? ஒரு 35க்கு அது ஒரு நம்பரை மட்டும் பவர் நம்பராக கொடுத்து 85 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான் சி போர்டில். அடுத்தது ஒரு 15, அந்த 15க்கு ஒரு 65. ஓகேங்களா? ஸோ போன மாதம் ஃபெப்ரவரி மாதம் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஒரு 35, அதுக்கு அடுத்தது 85, அடுத்தது 15, ஒரு 65. அதாவது சி போர்டில் 5என்ற நம்பர் மட்டும் காமனாக வச்சு ஒரு 4 நம்பர் கண்டினியூஸாக போன மாதம் ரிசல்ட்டை அவன் முடிச்சிருக்கான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த மாதம் ரிசல்ட்டில் சி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 4 அப்படின்ற நம்பர் வந்துகிட்டே இருக்குது. ஒரு 3 வாட்டி வந்துருச்சு. அதாவது 94, ஒரு 44, ஒரு 84. ஓகேங்களா? ஸோ இது மட்டும்தான் சி போர்டில் 4 அப்படின்ற நம்பர் வச்சு இந்த நம்பர் மட்டும் தான் வந்திருக்கு. அதாவது 94, 44, 84. அந்த 84 படி நாளைக்கு ஒரு 34 பிசியில் 34 அப்படின்ற நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் நாளைக்கு பிசியில் 34 அப்படின்ற நம்பர் ட்ரை பண்ணுறோன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கெஸ்ஸிங் இன்னொரு ஒரு பாசிபிலிட்டிஸும் வருது. இன்னொரு பாசிபிலிட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா, கெஸ்ஸிங்கை நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 88, அதாவது ஏபியில் ஒரு 88 அப்படின்னா அதுக்கு ஒரு 38 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஒரு 84 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அடுத்தது அதுக்கு 34 அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டான். இங்கே பாருங்கள். ஸோ ரிசல்ட்டில் ஏபியில் இந்த 88 அப்படின்னு அடிக்கும்போது ஏபியில் ஒரு 38 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அடுத்தது 84 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது அதுக்கு 34 அப்படின்னு சொல்லி
ஏபியில் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி அந்த பாசிபிலிட்டிஸ் வச்சு தான் இன்றைக்கி வந்து பிசி போர்டில் வந்து நம்ம 4, அதாவது சி போர்டில் 4 அப்படின்ற நம்பர் காமனாக எடுக்கும்போது 94, 44 ஒரு 84க்கு நாளைக்கு பிசியில் 34 அப்படின்ற நம்பர் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நீங்கள் பிசியில் 34 அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஏ போர்டு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்கள். ஏ போர்ட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஒரு 79 அதுக்கோட வந்து டைரக்ட் அதோட வந்து சரி இங்கே பாருங்கள் ஒரு 79 அதுக்கான பவர் நம்பர் வந்து 79 அதுக்கான பவர் நம்பர் பார்த்திங்கன்னா 24 வந்து அப்படியே வந்து 42 அப்படின்னு சொல்லி ஏபி போர்டில் வந்து இங்கே வச்சுருக்கான் பாருங்கள். அதாவது இங்கே வந்து 79 ஒரு 2 நாள் விட்டு இங்கே வந்து 42, அதாவது ஸ்வாப் பண்ணி அதை வந்து 42 அப்படின்னு சொல்லி ஏபி போர்டில் வந்து வச்சுருக்கான். அடுத்தது ஒரு 2 நாள் விட்டு ஒரு 87 அப்படின்ற நம்பர் வந்து வந்திருக்கு. இங்கே வந்து 87 அப்படின்னு வரும்போது அதோட பவர் நம்பரை வந்து ஸ்வாப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நம்பர் வந்து வருது 87. இந்த 87க்கு நீங்கள் பவர் நம்பர் வந்து ஸ்வாப் பண்ணிங்க அப்படின்னா 23. அதாவது இதோட பவர் நம்பர் பார்த்திங்கன்னா 32 வந்து ஸ்வாப் பண்ணி 23. அதாவது நம்ம ஏற்கனவே வந்து பிசியில் வந்து 34 அப்படின்னு நம்பர் வந்து நம்ம ஏற்கனவே வந்து கெஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பி போர்டு வந்து நமக்கு காமனாக வருது ஒரு நம்பர். ஸோ 3ன்ற நம்பர் வந்து பியில் வந்து காமனாக வர்றதுனால நாளைக்கு வந்து ஏ போர்டில் 2 அப்படின்ற நம்பர் வந்து வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதாவது 234 அப்படின்ற நம்பர் வந்து நான் வந்து நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பராக வந்து கொடுக்குறேன். ஏன்னா வந்து பிசியில் வந்து நம்ம 34 அப்படின்ற நம்பர் வந்து 4 சி போர்டு வந்து காமனாக வரதுனால இந்த மந்த் வந்து 34, அதாவது 4 நம்பர் வந்து காமனாக வர முடியும். ஏன்னா வந்து ஃபெப்ரவரி போன மாதம் வந்து எப்படி 5 வந்து சி போர்டில் வச்சு 4 நம்பர் வச்சு கேமை முடித்தானோ அதே மாதிரி இந்த மாதமும் வந்து 4 அப்படி சி போர்டில் 4 அப்படின்ற நம்பர் வச்சு இந்த மாதத்துக்கு வந்து 4 அப்படின்ற நம்பர் வந்து சி போர்டில் காமனாக வந்துட்டுருக்கு. ஸோ அந்த பேசிக்ஸில் வந்து ஒரு 94, ஒரு 44, ஒரு 84 வந்துருச்சு. ஸோ 34 அப்படி மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. ஸோ வந்து பிசி போர்டில் வந்து 34 அப்படின்ற நம்பர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். அப்படி 34 பிசியில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நான் சொன்ன பாசிபிலிட்டிஸ் இந்த வந்து 79, 42 மாதிரி 87க்கு வந்து டைரக்ட் ஆப்போசிட் வந்து 23. ஸோ அதனால் வந்து 234 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பராக வந்து நான் கொடுக்குறேன். இது வந்து ஒரு நல்ல பேட்டர்னு. ஸோ இதை ட்ரை பண்ணணும்னு நினச்சா நீங்கள் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நேற்று நம்ம கொடுத்த மாதிரி ஒரு 2 நம்பர் வந்து அவன் கரெக்டாக பவர் நம்பர் தான் அடிச்சிருக்கான். ஏ போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் 6, 3 அப்படின்னு நம்பர் வந்து நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்லேருந்து அழகாக பாஸ் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் நமக்கு கெஸ்ஸிங் வந்து கரெக்டாக லாஜிக் படி பேட்டர்னில் வந்திருக்கு. ஏன்னா முன்னாடி வீடியோ பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ முன்னாடி வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி ஃபெப்ரவரி மந்த் வந்து எப்படி வந்து 5 வந்து சி போர்டில் எடுத்தானோ அதே மாதிரி இந்த மந்த் வந்து 4 வந்து சி போர்டில் எடுத்திருக்கான். ஸோ பிசியில் வந்து 34, ஸோ 234 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பராக வந்து நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த 234 வந்து நீங்கள் கெஸ்ஸிங் நம்பராக எடுத்துக்கோங்க. இந்த நம்பர் வந்து ஒரு நல்ல நம்பரு. ஸோ லிமிட்டாக ட்ரை பண்ணி கவனமாக விளையாடிக்கோங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.